16 வேளையும் 18,000 பக்கங்களுக்கு மேலாக அது இருந்தது. அதை ஒவ்வொருவர்களும் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு ஒரு அன்பர்களை வெளிநாட்டிலிருந்து அழைத்து பெற்றிருந்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஒரு புத்தகத்தை பெற்றார்கள். அப்படி அதில் அந்த பணத்தை ஒரு மூலதனமாக திரும்பி செய்யப்பட்டு அடுத்தடுத்து திருமுறை வெளிவர வேண்டும் தொடர்ந்து என்று அவர்கள் அதை ரொம்ப இதில் திருமுறை வளர்ச்சியில் அவர்கள் காட்டிய பெரிய கருணை அது. அதனால் இதனுடைய தொடர்ச்சியாக அப்புறம் சென்னையில் போய் மடம் அவர்கள் தாம் இருந்த இடம் முத்தையாவை அங்கே கொண்டு போய் வைக்கணும்னு முத்தையா செய்யப்பட்டு அதை கொண்டு போய் அங்கே வைத்து கும்பாபிஷேகம் செய்ய அந்த நேரத்தில் மீண்டும் 12 திருமுறைகளை சென்னை தலைமையகத்தில் வைத்தால் எல்லா இடங்களுக்கும் அது போய் பரவும் என்று சொல்லி சென்னையில் கொண்டு போய் அங்கே திருக்குறள் முப்பால் உரைவளம் என்கிறத முதலாக நம்முடைய ஐவருடைய உரையும் சானா தண்டபாணி தேசிகர் அவர்களுடைய தொகுப்புரையோடு மிக அற்புதமான நூல் வடிவம் பெற்றது. அதனுடைய அட்டைப்படம் விளக்கமே கல்கி அவர்களால் மிக பெரிதாக பாராட்டப்பெற்ற ஒரு நூல். அந்த நூலையும் இதையும் அங்கே செய்யப்பட்டு புதிய கட்டடத்தை திறப்பு ராமசுப்பிரமணியன் நீதியரசர் அவர்கள் திறந்து வைத்தும் மகாதேவன் இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளிட்டவர்கள் மற்ற ஆதீனங்கள் சங்கராச்சாரியார் இருவரும் ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும் அங்கே வந்தார்கள். அவர்கள் நம்ம அப்போ அழைப்பு கொடுக்கல, இருந்தாலும் கூட அவர்கள் அங்கே சன்னிதானம் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே அவர்களாகவே வந்து விட்டார்கள். அன்றைக்கு விழாவிலேயும் அவர்கள் பேசினார்கள். அது மகா சன்னிதானத்துக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அவர்கள் வந்து கலந்து கொண்டது. இப்படி அதனுடைய தொடர்ச்சியாக அங்கே அதை செய்து காட்டினோம். அதன் பிறகு மதுரையில் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் என்கின்ற ஒரு பெரிய அமைப்பினை மகா சன்னிதானம் காலத்திலே தொடங்கப்பட்டு 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநாடுகள் நடத்துவது என்பது அவர்கள் போட்ட ஒரு திட்டமானது.